ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா சதவீதம் மானியம் கொடுத்தது. காலப்போக்கில் மாநிலத்தில் வங்கிகளில் இருந்தும் வெளி மார்க்கெட்டிலும் கடன் வாங்குவதற்கு அதிகாரத்தை புதுச்சேரி மாநிலத்திற்கு கொடுக்கும் பொழுது மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்ட 70% மானியமானது குறைக்கப்பட்டு அது 30% ஆகியது. இதனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு தொடர்ந்து நிதி பற்றாக்குறை இருந்து வருகிறது. ஆகவேதான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் முதல் முறையாக புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்டோம். அது அரசுடைய கோரிக்கையும் அதுதான். ஆனால் காலப்போக்கில் புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கிடைக்காது என்ற நிலை வந்த பிறகு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை மாற்றி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். இதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில 2016 ஆண்டு தேர்தல் அறிக்கையிலும் 2019 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையிலும் 21 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலும் 24 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து மோடி அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்துடைய கோரிக்கையை நிராகரித்து வருகிறது. 2021 ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த மத்திய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கையில புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கு அவருடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னார். அதுவும் நடைபெறவில்லை. மாநில அந்தஸ்தும் கொடுக்கப்படவில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் அவர் கூட்டணி சேருவதற்கு காரணம் மாநில அந்தஸ்து மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்காகத்தான் என்று தெள்ள தெளிவாக கூறினார். அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் கூறியிருந்தார். 4 ஆண்டுகள் கடந்து விட்டன. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து கலந்து கொள்வதில்லை. நித்தி ஆயோக் கூட்டத்தில் தான் மாநில கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசிடமிருந்து நிதியை பெறுவதற்கும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கான மானியத்தை பெறுவதற்கும் மாநில அந்தஸ்து பெறுவதற்கும் முக்கியமான கூட்டம். அந்த கூட்டத்தை தொடர்ந்து திரு ரங்கசாமி புறக்கணித்து வருகிறார். ஆனால் புதுச்சேரியில் பேசும் பொழுதெல்லாம் மாநில அந்தஸ்து தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் அதற்கான நடவடிக்கை எதையும் அவர் எடுக்கவில்லை. மத்தியிலே உள்ள பாரதிய ஜனதா அரசு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான நடவடிக்கை மத்திய அரசு எடுத்திருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு மிக தெள்ள தெளிவாக மத்திய உள்துறை இணையமைச்சர் அவர்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது என்று தெளிவாக கூறிவிட்டார். முதலமைச்சர் அவர்கள் 2022 ஆண்டு டெல்லிக்கு சென்றார். பிரதமரை சந்தித்தார். இந்த 4 வருடங்களில் ஒரே முறைதான் அவர் டெல்லி சென்றிருக்கிறார். அப்பொழுது பிரதமரிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியதாக அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் அது நடைபெறவில்லை. அது மட்டுமல்ல, 2011 இருந்து 2016 வரை
அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மாநில அந்தஸ்து பெறுவதற்கு நான் அந்த ஆட்சிக்கு நிபந்தனை என்று ஆதரவு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனாலும் அந்த ஆட்சி காலத்தில் அவரால் மாநில அந்தஸ்தை பெற முடியவில்லை. இப்பொழுது வாய்ப்பு இருந்தோம், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி இருந்தோம், முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களால் மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை. மாண்புமிகு சபாநாயகர் திரு செல்வம் அவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது 2026க்கு முன்பு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்று கூறியிருக்கிறார். ஒரு மாநில முதலமைச்சர் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் இருக்கிறார். அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து கொண்டே மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கேட்கிறார். உண்மையிலேயே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு சூடு சுரணை இருந்தால் அவர்கள் மோடியை உண்மையாக நேசிக்கிறவர்களாக இருந்தால் கூட்டணி தத்துவத்தை மீறி நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ரங்கசாமியை கண்டித்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வருவார்களா? திரு ரங்கசாமி அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை, மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பை தவிர்த்து விட்டார். அவர் பயன்படுத்தவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கூட்டணியில் இருந்து கொண்டே உங்களால் மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை என்று சொன்னால் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவோடு என் கூட்டணியில் இருக்கிறது. ஒரு புறம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ரங்கசாமிக்கு அடிமைகளாக இருக்கிறார்களா, அல்லது என்ஆர் காங்கிரஸ் திரு ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தவில்லை என்றால் பாரதிய ஜனதா ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கிறது? புதுச்சேரி மாநிலத்தில் அவர்களுக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கு அபிப்பிராயம் இல்லையா? மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலை என்ன? என்ஆர் காங்கிரஸை பொறுத்தவரையில திரு ரங்கசாமி அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டு முதலமைச்சர் கூட்டிய முக்கியமான நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாது புதுச்சேரி மாநில மக்களை திரு ரங்கசாமி அவர்கள் அவமதிக்கிறார். உமாசங்கர் வழக்கு, அதை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். இதுவரை எந்த பதிலும் புதுச்சேரி மாநில காவல்துறையிலிருந்தோ அல்லது புதுச்சேரி மாநில அரசிலிருந்தோ வரவில்லை. இதே கோரிக்கையை தான் எங்களுக்கு புதுச்சேரி காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, நீங்கள் அதை சிபிஐக்கு உமாசங்கர் வழக்கை விட வேண்டும் என்று கோரிக்கையை பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ ஆட்சிக்கு ஆதரவு தருகின்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் 5 பேர்கள் டெல்லி சென்று உள்துறை அமைச்சரகத்திலே மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களே இந்த ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை, இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று அவர்களே குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார்கள். நாங்கள் கூறியதை அவர்கள் ஆமோதித்திருக்கிறார்கள். இதற்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்க போகிறது? முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் செந்தில்குமார் வழக்கை சிபிஐக்கு அனுப்பும் பொழுது உமாசங்கர் வழக்கை அனுப்புவதிலே என்ன பிரச்சனை? ஆனால் அவசரமாக காவல்துறையினுடைய சூப்பரிண்டென்ட் அவர்கள்
அது முன்விரோதம் காரணமாக நடந்தது என்று விசாரணை நடக்கும் போதே அவர் அறிக்கை விடுகிறார். இதிலிருந்து இந்த வழக்கை பூசி மெழுக்க பார்க்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் கொலை செய்யப்படுகிறவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கிறது, கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தெளிவாக கூறுகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாநிலத்தில் ரங்கசாமி ஆட்சியில், நமச்சிவாயம் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்று கூறுகிறார்கள். கஞ்சா உலவுகிறது என்று கூறுகிறார்கள். நிலம் அபகரிப்பு நடக்கிறது, வீடு அபகரிப்பு நடக்கிறது, பெண்கள் படுகொலை செய்யப்படுகிறார் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு இவர்கள் எந்த பதிலும் சொல்வதில்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த எங்களுடைய கோரிக்கை, காங்கிரஸ் கட்சியுடைய கோரிக்கை, ஏற்கனவே மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று, நாங்களும் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.